வணக்கம். நான் இன்னைக்கு என்ன படம் சொல்ல போறேன்னா, "நாம் கற்ற இசை." இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த படத்தோட கதை என்னன்னு சொன்னா, ஹீரோ ஒன் சைடா லவ் பண்ற பொண்ணு ஒரு நல்ல சிங்கர். அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கிடைக்கல. எங்க போனாலும் ஆடிஷன்ல போனா ரிஜெக்ட் பண்றாங்க. ஒரு ஆடிஷன்ல போய் போய் பாடிட்டு இருக்காங்க. பாடிட்டு இருக்கும்போது சூப்பரா தான் பாடுறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிற ஜட்ஜஸ்லாம், "ச்சே உன் ட்ரெஸ்ஸிங் சரியில்ல, அது சரியில்ல" அப்படின்னு சொல்லி கலாய்ச்சு அனுப்பி விட்டுறாங்க. இத பார்த்த ஹீரோ எப்படியாவது அந்த பொண்ண பெரிய சிங்கர் ஆக்கி காட்டுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்றாரு. நெறைய இடத்துல விசாரிக்கிறாரு. இந்த பொண்ண எப்படியாவது ஒரு சிங்கர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஆடிஷனுக்குலாம் கூட்டிட்டு போறாரு. ஆனா எங்க போனாலுமே அவங்க ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு இடத்துல பாட சான்ஸ் கிடைக்குது. அந்த பொண்ணும் பாடுது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, "இன்னும் 2 இயர்ஸ் 1 இருந்து 2 வருஷம் வரைக்கும் டைம் ஆகும் சார் அந்த பாட்டு வெளிய வர" அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது, இவங்களே கம்போஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த பொண்ண பாட வைக்கிறாங்க. இவங்க கம்போஸ் பண்றாங்க. இவங்க லிரிக் எழுதுறாரு. நம்ம ஹீரோவே லிரிக் எழுதுறாரு. கொஞ்சம் கவிதைலாம் எழுத தெரியும் அப்படின்னு சொல்றதுனால லிரிக்லாம் எழுதுறாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டுமே வெளியாகுது. பாட்டுமே வெளியானோனே செம்ம ஹிட். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃபேமஸ் சிங்கர் ஆயிடுறாங்க. ஆனா சிங்கர் ஆகி ஒரு அவார்ட் ஃபங்ஷன்ல என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு சொல்றாங்க, "இந்த மாரி என்னோட ஹார்ட் ஒர்க்னால தான் நான் வந்தேன். லிரிக் எழுதுனது கூட வேற ஒருத்தர்" அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் பேரு, கம்போஸ் பண்ணது வேற ஒருத்தர் பேரு, இப்படி எல்லாமே சொல்றாரு. இவரு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்காக நெறைய பணம் செலவழிச்சிருப்பாங்கல்ல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பணம் செலவழிச்சது எல்லாமே வேஸ்ட்டா போயிடுது. "என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரக்தியில அதுக்கப்புறம் ஹீரோவும் ஒரு பெரிய சிங்கர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணுச்சு? இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா? ஹீரோவோட வாழ்க்கை எப்படிலாம் மாறுனுச்சு? அப்படின்னு சொல்றத அழகா சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னா, ஓகே. ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. காமெடிஸ் அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மியூசிக்க வச்சு மியூசிக்க பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே நைஸ். இதோட மைனஸ் என்னன்னு சொன்னா, நெறைய இடத்துல நம்மள எமோட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நம்மள கொஞ்சம் எமோஷனல் ஆக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அது ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் நடிப்புமே ஓரளவுக்கு ஓகே தான். ஆவரேஜான ஒரு படங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கணும், ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.